கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தை என்ற மன்னாவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் நம்முடைய வேத வசனத்தை திறந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் சீசருடைய கால்களை கழுவினார். நாமும் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கழுவ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய கிட்டி சேர முடியும். இல்லை என்றால் அவருடைய கிட்டி சேர முடியாது. ஏனென்றால் நாம் பாவங்களினாலும் சாபங்களினாலும் இருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட எல்லா அசுத்தங்களையும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்படும் போதுதான் அவருடைய பிரசன்னம், அவருடைய கிட்டி சேருதல், அவருடைய தொடுதல் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நான் செய்த மாதிரியின்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆம், நம்முடைய வேதம் அப்படித்தான் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவர் ஆசிரியரை போலவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் நடக்கவும் செய்திருக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய ஏதாவது ஒரு சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தாதபடிக்கு இப்படியே தூசி தட்டுவது போல தட்டி எறிந்துவிட்டு நாம் அவருடைய கரத்துக்குள்ளாக, அவருடைய ஓங்கிய பயத்துக்குள்ளாக, அவருடைய இரத்தத்துக்குள்ளாக, அவருடைய காயங்களுக்குள்ளாக ஒப்புரவாகும் போது நம்மை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி அவரை போலவே நம்மை மாற்றுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாமும் நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமா ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கழுவுவதற்காக உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, அப்பா, அவர் மற்றவர்கள் செய்த குற்றங்களையும் நாங்கள் செய்த குற்றங்களையும் ஆண்டவரே நாங்கள் துடைத்து போட்டு, எசப்பா, இப்படியே உம்மை பின்பற்றி வரும்படியாக ஆண்டவரே செபிக்கிறேன் அப்பா. எசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் சுத்திகரித்து அவர்களுடைய இருதய கதவுகளையெல்லாம் நீர் திறந்து எசப்பா அவர்கள் உட்பிரவேசிக்கும்படியாக எசப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. அப்பா, நீரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.